கோபால கோபால கோகுல நந்தன கோபால நந்தகுமார நவனித சோர பிருந்தாவனச்சர கோபால 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 கோகுல நந்தன கோபால. அதற்கு அடுத்த 10 பாசுரங்களாலே கோவர்தன லீலையை சொல்லுகிறார். அட்டும் குவி சோற்று பருப்பதமும் தயிர்வாவியும் நெய்யளரும் அடங்க பொட்டந்தூற்றி மாறிப்பகை புணர்த்த பொறுமா கடல் வண்ணன் பொருத்தமலையே வட்டத்தடங்கண் மடமான் கன்றினை வலைவாயி பற்றி கொண்டும் குறமகளின் கோட்டை தலைப்பால் கொடுத்து வளர்க்கும் கோவர்த்தனமில் நோங்கொற்ற குடையே. ரொம்ப ஆச்சரியமா வர்ணிக்கிறார் கோவர்தன மலைய. அவருக்கு திருமாலிரி சோலை மலைதான் ஆழ்வாருக்கு ரொம்ப இஷ்டமானது, பெரியாழ்வாருக்கு. இந்த சோலை மலைகையே அவர் கோவர்தன மலையா பார்க்கிறாரோன்னு தோன்றது இந்த வர்ணனைகளை பார்த்தாங்க. பிருந்தாவனத்துல உள்ள கோவர்தன மலையில கூட இப்படிலாம் இருந்துதான்னு சந்தேகம். ஆனா சோலை மலையில உள்ள இந்த சோலை மலை அப்படி ஒரு வனப்பு மிக்கதாக அவருடைய வர்ணனைக்கு ஏத்ததாக இருக்கு. அந்த சோலை மலையைத்தான் இப்ப கோவர்தன மலையாக அனுபவிக்கிறார் அவர். எப்படி ஸ்ரீவில்லிபுத்தூரையே பிருந்தாவனமாக அனுபவிக்கிறாளோ ஸ்ரீ ஆண்டாள், திருக்கோட்டியூரையே கோகுலமாக பாவிக்கிறாரோ பெரியாழ்வார், அதுபோல சோலை மலைகையே கோவர்தனமாக பாவித்தார். அப்படின்னால் அது ஒன்றும் குறையில்லை. அட்டு குவி சோற்று பருப்பதமும் தயிர்வாவியும் அன்னகூட்டோத்சவம் என்று ஒண்ணு செய்வார்கள் கோகுலத்துல. கண்ணன் ஆரம்பிச்சதுதான் இன்னைக்கும் உண்டு. இன்றைக்கும் என்ன செய்யற வழக்கம், தீபாவளிக்கு மறுநாள் கோவர்தனம் சென்று எல்லா பக்தர்களும் அவரவர்கள் தாங்களே வேண்டியதான வஸ்துக்களை சமைத்து தளிக செய்து பகவானுக்கு தாங்களே நைவேத்தியம் செய்வது அப்படிங்கிற பழக்கம் இருக்கு. அந்த பழக்கத்தை ஆழ்வாரே திருமாலிருஞ்சோலை விஷயமான பாசுரத்துல வர்ணிக்க போறார் பெரியாழ்வார். நிறைய வருவார்கள். அவரவர்கள் தங்கள் தங்கள் சாமான்களை கொண்டு வந்து கோவர்தனமலையினுடைய சுத்தியவரை தாங்களே அடுப்பு மூட்டி தாங்களே கோவர்தனமலைக்கு நைவேத்தியம் செய்கிறார்கள். அன்னகூட்டோத்சவம். இந்த அன்னகூட்டோத்சவம் போல வேற எங்கேயாவது நடக்கிறதுனால் அழகர் உற்சவத்துல நடக்கிறது. அழகர் உற்சவத்துல கள்ளர்கள், மறவர்கள், குறவர்கள் உள்பட அவரவர்களுக்கு குல தெய்வமா இருக்கிறதுனாலே அவர்கள் குடும்பத்தோடு வந்து வண்டி நிறைய சாமான்கள் எல்லாம் கொண்டு இறக்கி மலை அடிவாரங்களே அடுப்பு மூட்டி அவரவர்கள் சோறு வடித்து அழகருக்கு தங்கள் கையாலேயே நிவேதனை செய்வார்கள். இது அழகர் உற்சவத்துலதான் அதை பார்க்கலாம். எந்த திவ்ய தேசத்து பெருமாளும் பிறர் தளிக பண்ணதை தொடமாட்டார். நம்முடைய அழகரோ எஜ்ஜாதி தஜ்ஜாதி ஜகா தாதிருஜகா தத் ஸ்வபாவகாங்கிறார் கூரத்தாழ்வான். கூரத்தாழ்வான் காலத்திலேயே அழகர் இப்படி இருந்திருக்கார். பெரியாழ்வார் காலத்திலேயே அழகர் இப்படி இருந்திருக்கிறார். குரமகள் தளிக பண்ணினா சாப்பிடுவரான், குரத்திலாம் தளிக பண்ணா சாப்பிடுவரான் அவர். அழகர் அவளுக்கு சரியா பழகுவர். கண்ணனும் அப்படித்தானே. அதனால கோவர்தனத்துல கண்ணனுக்கு எப்படி அன்னகூட்டோத்சவம் நடக்குமோ அதுபோல அடுத்தது அழகருக்கு அன்னகூட்டோத்சவம் நடக்கிறது போல நம்ம கோலாகலனுக்கு அன்னகூட்டோத்சவம் நடக்கும். நம்ம கோலாகலனுக்கு கோவர்தன மலைக்கு அந்த பரனூர்ல உள்ள கோவர்தன மலைக்கு போய் இந்த உற்சவத்துல கண்ணன் எழுந்துருளினதும் எல்லாரும் எந்த ஜாதியா இருக்கட்டும் அத்தனை பேர்களும் அவரவர்கள் அடுப்பு மூட்டி அவரவர்கள் சக்கர பொங்கல் பண்ணி அவரவர்கள் கையால கண்ணனுக்கு நிவேதனம் பண்ணலாம், கோலாகலனுக்கு நிவேதனம் பண்ணலாம். ரொம்ப அழகான உற்சவம். 100 அடுப்புக்கு மேல மூட்டிவிடுவார்கள். யாரும் செய்யலாம். அது ஒரு அந்த வளாகமே சேரி வளாகம். அவர்கள் கூட வந்து செய்வார்கள். எல்லாரும் செய்வார்கள். கண்ணன் அதை ஏத்துப்பான், கோலாகலன் அதை ஏத்துப்பான். இப்படி அட்டு குவி சோற்று பருப்பதமும் என்று சொல்லுகிறார். இந்திரனை குறித்து செய்யக்கூடியதான ஒரு விழா.
இது வழக்கமாக ஆயர்பாடியில செய்து கொண்டு வரார்கள். கண்ணன் அங்கேன்னு வந்தான், நந்தகோபுரை பார்த்தான். எதுக்கப்பா எல்லாம் ஏற்பாடு செய்கிறீர்கள்? உடனே நந்தகோபன் சொன்னான், இந்திர விழாவுக்காக. இந்திரனுக்கு எதுக்கப்பா விழா? இந்திரன் தானே நல்ல மழை பொழிய வைப்பான். மழை கடவுள் இந்திரன். அவனுக்கு விழா நடத்தினாதான் மழை பொழியும், நிறைய புல் மண்டும், மாடுகள்லாம் மேயும், நிறைய பால் கிடைக்கும் நமக்கு. ஏன்பா இந்திரன் வந்தா மழை பொழியும்? மேகம் வந்துதானே மழை பொழியும். இருக்கட்டும், இருந்தாலும் இயற்கை அப்படின்னா கூட அதை நல்ல முறையில பிரேரணை பண்ணணுமே. அதுக்கு ஒரு தெய்வம் வேணும். சரி, தெய்வம் வேணுமானால் நம் தர்மத்துல நாம் இருக்கோம். நாம் மாடு மேய்க்கிறதானே நமக்கு தர்மம், மழை பொழியிறதானே தெய்வத்தினுடைய தர்மம். அதுக்கு தனியா பூசை என்னத்துக்கு? கண்ணன் சுத்த வாயாடி வாசாலம் பாலிசம் அப்படின்னு சொல்றா. கண்ணனை எதுக்குது? பாவம் அந்த கோணாருக்கு தெரியுமா? இவன் கீதையே பேசுவான், அவளுக்கு என்ன தெரியும்? ஒண்ணு தெரிஞ்சா போறோம். என்னன்னா கண்ணன் சொல்றது கீதடா அப்படின்னு போறோம். கண்ணன் எதை சொல்றானோ அது வேத வாக்கு. என்ன பண்ணலாம்னா நிறுத்து, இந்திரனுக்காக இனிமேல் விழா வேண்டாம். அப்போ இதெல்லாம் தெய்வத்துக்குன்னு எடுத்து வச்சுட்டோமே. எல்லாம் கோவர்தனன் தான் நமக்கு பிரத்யட்ச தெய்வம். கோவர்தனத்துக்கு போய் இன்னைக்கு அன்னம் வடிச்சு பூஜை போட்டு விடலாம் அப்படின்னதும் எல்லா ஆயர்களும் வண்டி போட்டி கொண்டு எல்லாம் கோவிந்த 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 கோவிந்தன் பஜனை பண்ணிட்டு எல்லாருமா கோவர்தன மலையினுடைய அடிவரைக்கு வந்து அங்கு வந்து சமையல் பண்ணினாலாம். மலையினுடைய எதிரில் ஒரு மலை மாதிரி குவிச்சு விட்டாளாம். அட்டுனா சமைத்துன்னு அர்த்தம். தளிக பண்ணி அந்த மலை அடிவாரத்திலேயே அட்டு குவி சோற்று பருப்பதமும். பருப்பதம்னா பர்வதம், அது ஒரு கல்லு மலை தானே, இது ஒரு சோறு மலை வடிச்சு விட்டார். கண்ணன் எதிரில் இருந்தா எல்லாம் செய்வார்கள், அவர்களால முடியும். அப்படி ஒரு சோறு மலை வடிச்சு குமிச்சு, எப்போ மலை போல சோறு குமிச்சிருக்காளோ அதுக்கு வேண்டிய தயிர் வேணுமே. அதுக்காக ஒரு தயிர் வாவியும் ஒரு தயிர் ஓடை பண்ணிவிட்டாளாம். அந்த ஓடையில தாமரை ஓடை மாதிரி அதுல தயிர்ல அப்படியே ஜல ஜல ஜலன்னு வருமா தயிர் வாவியும். அப்புறம் நெய் அப்படி இருக்குன்னா நெய் அலருங்கும். அந்த நெய் வந்து ஒரு சேரு மாதிரி, எப்படி பூமியில தண்ணீர் பட்டுட்டுதானா சேரு இருக்குமா அது போல களிமண் மாதிரி ஒரே முட்டு முட்டா நெய் இருக்கு. நெய்யளரும் அடங்கேக. இதெல்லாம் பண்ணி குமிக்க குமிக்க தேவேந்திரனுக்கு ரொம்ப குஷியா இருக்கு. இதெல்லாம் நமக்கு தானே இட போறா அப்படின்னு நினைச்சேன். நாக்குல ஜலம் ஊரை பார்த்துட்டு இருக்கிறான் தேவேந்திரன். ஏன்னா அவ ஊர்ல ஒன்னே ஒண்ணுதான் அமிர்தம்னு, வேற ஒண்ணு கிடையாது. இந்த தயிரோ பாலோ வெண்ணையோ இந்த கரமுது போலி முறுக்கு சீடை ஒண்ணு கிடையாது தேவலோகத்துல. அவ பெருமையா சொல்லிக்கிறாளே தவிர எவன் தேவலோகம் போவான்? அழுத்துப்படாதா திருப்பி திருப்பி அமிர்தத்தை சாப்பிட்டா? அதுவும் திருப்பி திருப்பி கொடுக்க மாட்டாளாம். இங்கேன்னு ஏதோ யாகம் பண்ணிட்டு போனான்னா அவனுக்கு நாக்க நீட்டு சொல்லி ஒரு டிராப் விடுவாளாம், சொட்டு மருந்து மாதிரி. அது விட்டு விட்டுறதால இவனுக்கு என்ன அமரனா போயிட்டோன்னு உட்காந்துருப்பான் சித்த நேரம். அவ்வளவுதான். அடுத்த க்ஷணம் கல்தா கொடுத்து போய் கீழே இறங்குயா அப்படின்னு. ஏன்னா வந்தாச்சு அமிர்தம் சாப்பிட்டாச்சு போக வேண்டியதானே என்று சொல்லுவார்கள். நல்ல அவ்வளவு பெரிய யாகம் பண்ணினேனே அப்படின்னா நீ பண்ணின புண்ணியம் இந்த ஒரு சொட்டு மருந்துக்கு தான் ஆச்சு, கீழே இறங்கி விடுவார்கள். அந்த அந்த இந்திரனுக்கு பூலோகத்திலேன்னு ஏதாவது ஹவிசு போனாதான், இங்கே ஏதாவது நைவேத்தியம் போனாதான் அப்படின்னு ஆசைப்பட்டு இருக்கும் பொழுது கண்ணன் அவ்வளவையும் அங்க வந்து பொட்ட துற்றி துற்றினா சாப்பிட்டு, பொட்டன்னா சடக்குன்னு. ஏன்னா இந்திரன் திடீர்னு அவனும் வந்து பக்கத்துல உட்காந்துட்டான். நானா ஹனுமார் உட்காண்டா கூட பந்தி சாப்பிடலான்னார் ராமர். வாதமாமகன் மர்க்கடன் விலங்கு மற்றொரு சாதி என்று ஒழிந்திலேங்கிறார் திருமங்கை ஆழ்வார். இந்திரன் வந்தா பந்தி சாப்பிட்டான்னு எங்கேயுமே இல்லை. அமிர்தம் கூட போட்டு விட்டு பேசாம போயிட்டான். இந்திரனோட கூட தான் சாப்பிடல. உடனே அந்த இந்திரன் வரத்துக்குள்ள தான் பொகட்டுன்னு சாப்பிட்டு விடுவோம் என்னட்டு பொட்டுன்னு உட்கார்ந்து கொண்டு அவ்வளவையும் எப்படித்தான் சாப்பிட்டானோ. துற்றி கண்ணன் எழுந்துட்டான் ஜில்னு. மாறி பகை புணர்த்த பொறுமாகடல் வண்ணன் பொறுத்த மலை. உடனே இந்திரனுக்கு மகா கோபம் வந்துடுத்து. கோகுலத்தை அழிச்சு விடுறேன், கோகுலத்தை நாசம் பண்ணி விடுறேன் என்று 7 மேகங்களை பிரேரணை பண்ணு. அது பகையினாலே புணர்த்த, பகையினாலே பிரேரணை செய்யப்பட்ட மாறி மழையானது கொட்டு கொட்டுன்னு கொட்ட
பொறுமா கடல் வண்ணன், பெரிய கடல், பொங்குகின்றதாகிய அலை வீசுகின்றதான பெரிய கடல் போன்ற நீல வண்ணமாக கூடிய நம்முடைய கண்ணபிரான் பொறுத்த மலை, அந்த மலையை தாங்கி கொண்டு நிற்கிறானே. பொறுத்திருக்கிறதுங்கிறது தாங்கிறது தானே. நாள் மழைய பொறுத்தான் இல்ல, மழை ஒரு பெருசு இல்லை அவனுக்கு. இந்த மலையை சுண்டு விரல்ல தூங்கி கொண்டு அந்த மலைக்கு நல்ல கொடையாக தாங்கி கொண்டிருந்த மலை, அந்த மலைக்கு பெருமை. அந்த மலையில என்ன இருக்குங்கிறத வர்ணிக்கிறார். வட்டத்தடங்கண் மடமான் கன்றினை வலைவாய் பற்றி கொண்டு குரமகள், மலையினா மலையில மலைவாசிகள், அநேகமா குறவர்கள் மலையில தானே வசிப்பார்கள். குறமகளிர், அவர்களுக்கெல்லாம் மான பிடிச்ச விளையாடணும்னு ஆசை. அழகிய வட்டம் வட்ட ரவுண்டா இருக்கக்கூடிய விசாலமான கண்ணு உடைய மடமான். மடம்னா முக்தம், அந்த மான்கள்லாம் மோகத்தோட பார்க்கிறதுனாலே மடமான். அதனுடைய கன்று ஒரு மான் குட்டி, அதை வலைவாய் பற்றி, இவர்களுக்கு அந்த கண்ணுக்குட்டிய மாற்று கண்ணுக்குட்டியை வச்சுக்கணுங்கிற ஆசையினாலே அந்த மான் பிடிக்கிறதுக்கான வலையை போட்டு அந்த கன்றை பிரித்து தன்னுடைய கையில பற்றி வைத்து கொண்டு குரமகள், அவர்கள் தங்களுடைய குழந்தையாக மான்குட்டியை போய் தங்கள் குழந்தையாக கைப்பற்றி விட்டாளே, அப்புறம் அதுக்கு பால் கொடுக்க வேண்டாமா அப்படின்னா, கொட்டை தலை பால் கொடுத்து வளர்க்கும், அதுக்கு ஒரு பாலாடை வச்சிருக்காளாம். இந்த பாலாடையினாலே பால் பிழிஞ்சு அதுக்கு கொட்டையினால், கொட்டைனா பருத்தி கட்டை முதலியவைகளை இடிச்சு அதனால பால் பிழிஞ்சு கன்றுகளுக்கு, பசுங்கன்றுகளுக்கே கொடுக்கறது உண்டு. பசுங்கன்றுகளுக்கு மாடுகள்லாம் மேய போயிடுத்துனா கிராமங்கள்ல கண்ணுக்குட்டிய கட்டிண்டு தானே மாடுகள்லாம் மேய்க்க விட்டுடுவா. நடுப்பகல்ல ஆனதும் அந்த கன்றுகளுக்கெல்லாம் தாகம் எடுக்குமே, பசிக்குமே, அது மேனு கத்துமே. அதுக்காக பருத்தி கொட்டையை வச்சுண்டு அதை இடிச்சு அதுல பால் இருந்து அதுக்குன்னு ஒரு மூங்கில்னால செய்யப்பட்ட பாலாடையில வச்சுண்டு அந்த கண்ணுக்குட்டிக்கு போட்டுவார்களே. கிராம நாகரிகம் அதெல்லாம் பெரியாழ்வார் பாசுரத்துல இருக்கு. அவர் கிராமத்துல இருந்ததுனால இந்த குரமகள் அப்படி ஒரு பாலாடை வைத்து கொண்டும் பருத்தி கொட்டைகளை இடிச்சு அதனுடைய பாலை எடுத்து இந்த மான் குட்டிகளுக்கெல்லாம் கொடுத்து தன்னுடைய குழந்தைகளாக வளர்க்கும் கோவர்தனம். மலையில என்ன நடக்கும் அப்படிங்கிறத சொல்றது. அதுக்கெல்லாம் ஒண்ணு ஹானி இல்லையா, இந்த மழையினாலேயோ கண்ணன் அந்த மலையை தூக்குறதுனாலேயோ, அது அப்படியே நடக்கிறது, நேச்சர். கோவர்தனம் என்னும் கொற்ற குடையே. கோவிந்தநாம சங்கீர்த்தனம்.